அறிக்கை செய்ய வார்த்தையில் என்னுடைய பங்கு வந்து நான் வந்து ஆனந்த வார்த்தை பேசிட்டு போகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஏன் கர்த்தர் வந்து முடிந்தது சொல்லி நம்ம ஆவியை ஒப்புக் கொடுக்கணும்? எதற்காக? வேத வாக்கியங்கள் நிறைவேறும். ஓகே, வேத வாக்கியங்கள் அது யாருக்காக பண்ணல? நமக்காக. அது வந்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நமக்காகவும் செய்த குற்றங்களுக்காக மன்னிக்கிறதுக்காகவும் முக்கியமா அவருடைய தேவ வாக்கியம் வந்து நிறைவேறதுக்காக அவர் தான் ஒப்புக் கொடுக்கப்பட்டாரு. அவர் நமக்காக வந்து ஆட்டுக்குட்டி பலியிடுவது போல அவர் நமக்காக பலியிடப்பட்டாரு. ஓகேவா? கலர் எடுத்து வாசிக்க கலர் தீர்வு கொண்டு நான் அவர் நம்மை பொல்லாத பிரயோஜனத்திலிருந்தோம் அப்புறம் விடுவிக்கும்படி யாருடைய சித்தத்தின்படியா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காகவும் இந்த பிரயோஜனத்திற்காக நம்ம விடுவிக்காகவும் தான் கர்த்தர் நமக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் வந்து நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். அவர் வந்து நம்முடைய சகல அக்கிரமங்களை நம்மை மீட்டுக் கொள்ளவும் அப்புறம் நம்முடைய சொந்த ஜனமாக நம்ம ஏற்றுக்கொள்ளவும் வந்துதான் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் நற்கிரியை செய்ய பக்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாகும். ஓகேவா? நம்ம நற்கிரியை செய்கிற நன்மை மட்டும் செய்யக்கூடிய அதிகளாக இருக்கும்படி வந்து நம்ம தெரிந்து கொண்டார். அப்புறம் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுத்தார். இவ்வளவு காரியங்களும் நமக்காக தான் செஞ்சாரு. நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்ம அக்கிரமங்களை மீட்டெடுக்கவும் நம்ம இருந்தா எவ்வளவு போயிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் நமக்கு எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் கண்டிப்பா இருக்கும். அந்த மனுஷன் மட்டும் பதினேழு